side to tank verman bata. So Sunday kalkada oda kutrunga. Hi bro, என்னோட பேர் வந்து முகமது ஜுனைத். ஃபாரின் ஃபீல்ட்ல இருந்து வந்திருக்கோம். சரி, ஓகேங்களா? ஸோ உங்க பேரு, நம்ம கடை, லொகேஷன், டீடைல்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பேரோட ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. என் பேர் சபரினா. நம்ம கடை பார்த்தீங்கன்னா சென்னையில கொளத்தூர். ஓகே. சவுத் மாடாசிட்டில் இருக்கு. ஓகே. அதாவது நம்ம ஸ்கூல் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஃபிஷ் மார்க்கெட்டு இல்லை ஸ்கூல் ரோடுன்னு சொன்னீங்கன்னா தெரியும். கொளத்தூர் ஸ்கூல் ரோடு. ஓகே. அங்கே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட் எண்டில் லெஃப்டில் இருக்கும். ஓகே. நம்ம கடை ஒரு 4-5 கடை பில்டிங் தள்ளி வந்தீங்கன்னா டயோ ஆப்போசிட். உங்களுக்கு இன்னும் நல்லா கிளியராக சொல்லணும்னா டயோ அக்வாஸ்டார் அந்த இது பக்கத்தில் இருக்கும். நம்ம கடை இங்கே பேர் சொன்னீங்கன்னாவே தெரியும். ஓகே. கடை டைமிங் ப்ரோ என்ன டைமிங்கில் ஸ்டார்ட் ஆகுது, என்ன டைமிங்கில் க்ளோஸ் பண்ணுறது? சண்டே மட்டும் ஒரு 9 o'clockலேருந்து 1 o'clock க்ளோஸ் பண்ணுவோம். மீதி எல்லா டைமும் காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட்டு ஒரு 7 o'clock 7 o'clock க்ளோஸ் ஆகும். ஸோ நம்மக்கிட்ட ஃபிஷ் ரேட்டு என்னென்ன ஸ்டார்டிங்கில் இருக்கும் ப்ரோ? ஸ்டார்டிங் ரேட்டு மீனோட விலை ஃபிஷ் வந்து 100 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே. 100 ரூபாவில் ஸ்டார்ட் ஆகி ரேட்டு ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே. அது நீங்கள் எடுக்கிற ஃபிஷ்ஷை பொறுத்து வெரைட்டிஸை பொறுத்து ரேட் மாறிடும். ஓகே. ஸோ ஒரு டேங்க் செட்டப் பண்ணோன்னா காஸ்ட் எவ்வளோ ஆகும் ப்ரோ? ஸ்டார்டிங்கு டேங்க் செட்டப்பே உங்களுக்கு நம்ம 13,000 ரூபா பண்ணுறோம். 1.5 அடி தொட்டி, கேபினெட்டு, சம்பு, ஃபில்டர் மீடியா எல்லாம் பண்ணிடுறோம். அது போக ஒரு 2 அடினா 23,000 24,000 ரூபா வரும். பெட்டு வச்ச டேங்க் பண்ணிடுறோம். நீங்கள் கேட்குற சைஸை பொறுத்து ப்ரைஸ் நம்ம டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுவோம். நீங்கள் என்ன சைஸ் கேட்குறீங்க, என்ன தொட்டி எல்லாம் டீட்டெயில் சொன்னீங்கன்னா அது என்ன ப்ரைஸ் எல்லாம் சொல்லுவோம். ஓகே ப்ரோ. ஸோ மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி ப்ரோ? நம்ம தொட்டி வச்சுருக்கோம், ஸோ க்ளீனிங் எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அதுக்கு மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி நம்ம பண்ணணும்? அந்த பிஹெச்பி லெவல்லாம் பார்க்கணுமா, இல்லை சால்ட் வாட்டர் ஃபிஷ்னால கொஞ்சம் காசு அதிகமாகுமா, இல்லை எப்படி மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும்? இதில் ஃபஸ்ட்டு ஃபிஷ்ஷு வளர்க்குற ஆர்வத்தோடு நீங்கள் வர்ற எல்லாருமே ஃபஸ்ட்டு பட்ஜெட் கொஞ்சம் அதிகமாக தாங்க. ஓகே. குறைஞ்சதே நீங்கள் ஒரு 12,000 தொட்டிக்குன்னே நீங்கள் செலவு பண்ணணும். ஃபிஷ் இல்லாமல் தொட்டிக்குன்னு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது போக ஃபிஷ் வந்து உங்கள் இதுதான். நீங்கள் 100 ரூபா ஃபிஷ்ஷு போடலாம், 2,000 ரூபா ஃபிஷ்ஷு போடலாம், 5,000 ரூபா ஃபிஷ் போடலாம். எது போடுறதுனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குறைஞ்சது தொட்டி நல்லா பக்கா செட்டப் இருக்கணும். அதை செட் பண்ணிட்டு நீங்கள் என்ன ஃபிஷ் போடுறீங்களோ போடலாம். ஓகே ப்ரோ. ஸோ நான் ஒரு மீன் கேட்டிங்கன்னா, நான் ஒரு மீன் கேட்டானா ஸோ அது நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அப்படி கிடையாது. நமக்கு என்ன வெரைட்டிஸ் வருதோ அது நீங்கள் எப்போ வேணுமோ எடுத்துக்கலாம். நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் வேணும்னா அதை பார்த்துட்டு கேட்டுக்கலாம். இல்லை கான்டாக்ட் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா நம்ம சொல்லுவோம். பார்சல்லாம் பண்ணி கொடுப்பீங்களா? பார்சல் தமிழ்நாடு வரைக்குமா இல்லை ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும்? இந்தியா எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா. ஃபுல் டீட்டெயில் கேட்டுட்டு உங்களுக்கு எப்படி நம்ம டெலிவரி பண்ண முடியுமோ அதை நம்ம பண்ணிடுவோம். ஸோ ப்ரோ நம்ம வாட்ஸ்அப் டீட்டெயிலு இல்லை கான்டாக்ட் டீட்டெயில் மட்டும் ஷேர் பண்ணுறீங்களா? அதை நம்ம கொடுக்கணும். வாட்ஸ்அப் வந்து அண்ணன் நம்பர் தான், கான்டாக்ட் ரெண்டுமே நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். ஓகே. அதை ஸோ சபரி ப்ரோ, உங்கள் கடையோட அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டேங்க்கு. ஸோ இந்த ஃபிஷ் டேங்க்கில் என்னென்ன மீன் வச்சுருக்கீங்க நீங்கள்? நம்ம இதில் நீமோ வச்சுருக்கோம். நீமோலே வந்து இது கம்மி ப்ரைஸ். இது பேர் நம்ம சிபிஐ. ஓகே. சிபிஐ இது வந்து ஒரு 150 ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட பீஸு. நம்ம நீமோ ஒன்று வச்சுருக்கோம், டேம்செல் வெரைட்டிஸ் ஒன்று வச்சுருக்கோம். ஓகே. அது போக ரெட் குரில்னு சொல்லுவாங்க இது பேர். ஓகே. ரெட் குரில் சொல்லுவோம். இது வந்து டெடி பேக் இம்போர்ட்டட் வெரைட்டிஸ். 2 வெரைட்டிஸ் பீஸ் இருக்குது. இது இம்போர்ட்டட் வரும். இதெல்லாம் நம்ம இங்கே கிடைக்குது. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ இதுக்கான பேர் என்ன ப்ரோ? அது பேர் மோரிஸ் சைடு. ஆமாம், அது பேர் மோரிஸ். இந்த ப்ளூ கலர் ஃபுல் ப்ளூவில் இருக்கிறது டேம்செல், ப்ளூ டேம்செல். இது வந்து நம்ம அந்த நீமோ மூவியில் பார்த்துருப்போம். நீமோட வீடுன்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம டெண்டகல்னு சொல்லுவாங்க இது. ஓகே. அது இது வந்து இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் ஏஞ்சல். ஓகே. ஏஞ்சல் அந்த இது. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். ये अलग है और यूनिकॉर्न फिश बोलते हैं उसे. इसका भी एक पिक्चर आपको है क्या को, तो ये मच्छी क्लीन करेंगा. तो आई थिंक ब्लू क्लीनर समझता हूँ इसका नाम. ये आपको पाउडर ब्लू येलो टेल फिश है और उसके साथ एंजल और हॉग फिश बोलते हैं, ये लाल कलर का. और ये तोटी में बफर फिश,
और एंजल वैरायटी का मच्छी है, येलो क्रीम टेल है, और इसमें एंजल फिश है और ब्लू कलर ट्रिगर फिश है, 3 मच्छियाँ, और बटरफ्लाई वैरायटी का मच्छी और एंजल मच्छी है, और स्क्विरल क्राउन फिश है, और बटरफ्लाई वैरायटी का मच्छियाँ, टैंक फिश बोलते हैं इसे, और ब्लू येलो टैंक फिश। ज़्यादा से ज़्यादा इधर बटरफ्लाई वैरायटी के टैंक फिशेस से और एंजल वैरायटी के मच्छियाँ। और डब्बे में ईल मच्छी है दोस्तों, और छोटे मोटे कोरल फिशेस ही इधर है। ब्राउन कलर ईल मच्छी भी है, अलग दिखता है। तो दोस्तों अब आपको हमें मरीन फिशेस के बारे में जानकारी करको होगा। तो कोलतूर में आपको ये वन ऑफ द बेस्ट दुकान दोस्तों, इधर आपको रेस्पॉन्स बहुत अच्छा करता है। एक डाउट पूछे को तो भी क्लियर से समझाना, और ज़्यादा से दुकान में आपको 1-2 बात बोल को समझाता है, लेकिन 1-2 पर्टिकुलर दुकान में आपको हमें रेफर कर को पूछे बाद वो दुकान का नाम मालूम होता, वैसे दुकान आपको हमें कवर करना होता। तो वैसा कवर करने टाइम कुछ ऐसा में हम लोगों को मिलते हैं, ऐसा में आपको मिलते बात देखो, उनके पास क्वेश्चन आंसर हमें कैसा पूछते हैं और उसका लायक का जवाब कैसा रहता, उनका रेस्पॉन्स देखो कैसा क्लियर से समझाते हैं हम लोगों को, एक सेटअप कैसा करना, मेंटेनेंस कैसा करना। तो 1-2 जने आपको सिंपल से 2 बात कर डालते बा इताज बा ऐसा बा होगा, वो आदमी आपको समझ में आता कि नहीं आता कि ज़्यादा को मालूम नहीं होता, लेकिन समझाने वाले के पास जाको पूछेगा तो उन लगा क्लियर से रिस्पॉन्स करते हैं। तो 1-2 मच्छी आपको कैसा रहता है, वो मच्छी का मेंटेनेंस कैसा रहता, और मच्छी का वैरायटीज कैसा रहता, वो कितने दिन सहांगा, कितना लाइफ, वो पूरा उन्हें समझाते हैं हम लोगों को। तो वैसा लायक आपको हमें मच्छी लेकर घर में पाल सकते हैं। तो ये दुकान का लोकेशन और डिस्क्रिप्शन वीडियो में है, फिर भी मैं डिस्क्रिप्शन में मेंशन करा देता हूँ ये दुकान का लोकेशन का है और लैंडमार्क का है बोल को। तो इंशाल्लाह दोस्तों उम्मीद है कि ये वीडियो तुमने पसंद आया होगा, तो लाइक करो, शेयर करो, कमेंट करो, और फॉरेन चैनल को सब्सक्राइब करना मत भूलो। इंशाल्लाह फिर मिलेंगे। अल्लाह हाफिज़।